யோப்பா பட்டணம். இதன் அர்த்தம் அழகானது. இன்று இது நவீன டெல் அவிவ் நகரின் ஒரு பகுதியாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலுக்குள் கடல் வழியாக பொருட்கள் வருவதற்கான முக்கிய நுழைவாயிலாக இது திகழ்ந்தது. கானான் தேசம் பங்கிடப்பட்ட போது யோப்பா பட்டணம் தான் கோத்திரத்தாருக்கு ஒதுக்கப்பட்ட எல்லைக்கு எதிரே இருந்தது. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டிய போதும் எஸ்ராவின் காலத்திலும் கேதுரு மரங்கள் கடல் வழியாக யோப்பா துறைமுகத்திற்கே கொண்டு வரப்பட்டன. யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு செல்ல விரும்பாமல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடிப்போக நினைத்த போது அவர் வந்து இறங்கிய இடம் யோப்பா. புதிய ஏற்பாட்டில் யோப்பா ஒரு மனமாற்றத்தின் மற்றும் உயிர்த்தெழுதலின் நகரமாக மாறுகிறது. இங்கேதான் பேதுரு ஜெபித்து மரித்து போன தபித்தாளை உயிரோடு எழுப்பினார். பேதுரு யோப்பாவில் சீமோன் என்னும் தோல் பதனிடுகிறவன் வீட்டில் தங்கினார். யூத சட்டப்படி தோல் பதனிடுதல் ஒரு தீட்டான தொழில். பேதுரு அங்கே தங்கியதும் பேதுரு கண்ட தரிசனம் புறஜாதிகளுக்கு தேவனுடைய இரட்சிப்பை உறுதிப்படுத்தி